நான் கூட இந்த வாரம் அமெரிக்கா சென்றிருக்க வேண்டி இந்த ஒரு காரியத்திற்காக நான் அதை கேன்சல் செய்கிறேன். லாஸ் வேகஸில் ஒரு மீட்டிங் மற்றும் கான்ஃபரன்ஸ் இருந்தது. இதற்காக நான் அதை கேன்சல் செய்திருக்கேன். ஆகவே வரும் நாட்களில் வரும் வெள்ளிக்கிழமை கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் இந்த காரியம் அறிவிக்கப்படும். ஃபைனான்ஸ் அறிக்கை அறிவிக்கப்பட்டு அதை தொடர்ந்து வரும் வாரத்தில் மற்ற செயற்குழுக்கள் அறிவிக்கப்பட இருக்கின்றன. இதிலும் நீங்கள் ஏன் பின்னர் நினைக்க வேண்டாம். சகலமும் ஒரு ஒழுங்காக செய்து ஒரு விஷனோடு இன்னும் அடுத்து வரும் சந்ததிக்கு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று செயல்படத்தக்கதாக இதை யோசித்து செயல்படுவதனாலே நீங்கள் அதில் எங்களை ஒத்துழைக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மற்றும் அது மட்டுமல்லாமல் 2013-2014 செயல் திட்டமும் அன்று அறிவிக்கப்பட உள்ளது. மற்றும் ஜெம்ஸ்க்காக நாம் எவ்வளவு செலவு ஊழியத்துக்கு மிஷன் ஊழியத்துக்கு கொடுக்க இருக்கிறோம் என்ற எங்கு கொடுக்க இருக்கிறோம் அந்த காரியத்தையும் அன்று விவரமாக அறிவிக்கப்படும். மற்றும் மிஷனரிகள் மற்றும் ஆலயம் கட்டுதல் மற்றும் அநேக காரியங்கள் அந்த நேரத்தை அறிவிக்கப்பட இருக்கின்றன. பிள்ளைகளுக்கு ஒரு வேண்டுகோள். Children are requested not to visit the sales area till the service get over. அதனால் யாரும் இப்போது சர்வீஸ் முடிய வரைக்கும் அந்த இடத்துக்கு நீங்கள் போக வேண்டாம். ஈவன் ஆஃப்டர் டில் தி சர்வீஸ் ஓவர்னா கம்யூனியன் முடிவு வரைக்கும் ஸ்டே த பேக் சைடில் நீங்கள் இருக்கும்படி கேட்டுக்கொள்ளும். பிள்ளைகள் தயவுசெய்து வாலண்டியர்ஸ் பெற்றோர்கள் ஒத்துழைப்பு கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சேல்ஸ்க்கான டோக்கன் கவுண்டர் 2 உண்டு. சகோதரர்களுக்கு சிடி விற்கும் இடத்துல அந்த டோக்கன்ஸ் உண்டு. மற்றும் சகோதரிக்கு டீ வைக்கும் இடத்துல உண்டு. முதலாவது டோக்கனை நீங்கள் வாங்கி கொண்டு அதன் பின்பாக நீங்கள் சேல்ஸ் நடக்கும் இடத்துக்கு செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இன்று நோ ஃப்ரீ டீ. இன்று டீயும் ஒரு நேரம். ஏனென்றால் அதுவும் மிஷனரி ஊழியத்திற்கு என்று அனுப்புவதனால இந்த மட்டும் இதை ஒத்துழைக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மன்றாட்ட ஜெப குறிப்புகள் ஆயத்தமாக உள்ளன. சகோதரர்கள் ஸ்டீவிடமும் சகோதரிகள் சகோதரி எட்வர்டரும் நீங்கள் வாங்கி செல்லலாம். எஸ்எம்எஸ் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்புகள். சகோதரர் எட்வர்ட் அமெரிக்கா கடந்து இந்த லீவு ஒரு 45 நாள் கடந்து செல்ல இருப்பதனால வரும் நாட்களிலே தேவைகள் ஜெபத்தேவைகள் எதிர் இருக்கும் என்றால் நீங்கள் தம்பி ஏஎம் குமார் அவருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அவருடைய நம்பர் ஓகே. இந்த நம்பரில் நீங்கள் ஏஎம் குமாருக்கு எஸ்எம்எஸ் அனுப்பும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கடந்த வாரங்களில் சபையில் கொடுக்கப்பட்ட சீடிகள் பாஸ்டர் மோகம் மற்றும் நான் மற்றும் சுதரை கொடுத்த சீடிகள் வெளியே விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரத்தில் யாரோ ஒரு உங்களுடைய கண்ணாடியை நீங்கள் விட்டு சென்றிருக்கிறீர்கள். யார் இருக்கிறீர்களா? கண்ணாடி ஒன்று விடப்பட்டிருக்கிறது. இருந்தால் நீங்கள் கூட்டம் முடிந்த ஒருபாடு வாங்கி செல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். நான் ஜெபிப்போம். ஜனத்தாப்பனே, இந்த அருமையான இந்த மனமகிழ்ச்சி இந்த காலை நேரத்துக்காக நன்றி அப்பா. அதில் கத்த நம்ம மைப்பட்ட கிருபிக்காக நன்றி. எப்பொழுதும் தாப்பனுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். இந்த செய்திக்கு விரோதமாக கிரீசும் எல்லாத அந்த சக்திகளை டிஸ்டர்பன்ஸ் பொருட்களை சோர்வின் நாவுகளை இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே கடிந்து வெளியேற்றுகிறோம். கொடுக்கப்படும் வார்த்தை அடியனுக்கும் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. இது அட உள்ளங்களை திறந்த தேவன் திறக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். தாழ்த்துகிறோம் சமூகத்தில் சகல துதிக நமக்கு செலுத்துகிறோம். எல்லாம் வல்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் பரம்பிதாவே. ஆராதனைக்கு ஆரம்பமாக 1 கொரிந்தியர் 11:28. எல்லாரும் வேதாகமத்தை திறப்பும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். 1 கொரிந்தியர் 11:28 வெளிப்படுத்தல் 2:5 முன்பகுதி. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். வெளிப்படுத்தல் 5 முதல் பகுதி மட்டும். ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி போதும். இன்று நாம் ஆறுதல் இரவிலே கர்த்தருடைய பந்தையை ஆசரிக்க இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மனவாட்டியாக சபைக்கு கொடுத்து சென்ற 2 சாக்கிரமங்களே ஒன்று இது. முதலாவது சாக்கிரமம் ஞானஸ்நானம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்தான் இரட்சகர் என்றவரை ஏற்றுக்கொண்டு அதற்கு அடையாளமாக
மூழ்கி எடுக்கும் ஞானஸ்தானத்தில் ஈடுபடும் பொழுது தேவன் அந்த ஆத்மாவை தன்னுடைய சபையிலே ஐக்கியப்படுத்துவதற்கு அடையாளமாக கொடுக்கப்படுவது ஞானஸ்தானம். எந்த சபையில் ஐக்கியமாக? தம்முடைய சபையில். தம்முடைய சபை என்று சொல்லும் பொழுது உலகமெங்கும் பரம்பி இருக்கும் அவருடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினால் கழுவப்பட்ட விசுவாசிகள் அடங்கிய சபையிலே சேர்ப்பதற்கு அடையாளமாகிய சாக்கிரமன். அடுத்த 2வது சாக்கிரமந்து தான் கர்த்தருடைய பந்தி. இது முழுகினவன் முற்றும் சுத்தமாக இருக்கிறான், ஆனாலும் தன் கால்களை கழுவ வேண்டும் என்ற சத்தியத்தின்படி என்னதான் நாம் பரிசுத்தமாக நாம் ஜீவிக்க வேண்டும் என்று விரும்பினாலும் அநேக வேளைகளில் உலகமும் உலகத்தின் அதிபதியும் நம்முடைய மண்ணான மனிதனுக்குரிய நம்முடைய மாமிசமும் அநேக நேரத்தில் மேற்கொள்வதனால நாம் பாவத்துக்குள்ளாகும் பொழுது தன்னுடைய விசுவாசிகள் அதுக்குள்ளேயே கிடந்து விட வேண்டாம் என்ற ஒரு உன்னதமான நோக்கத்தோடு தேவன் கிருபையாக சபையில கொடுத்திருக்கும் இந்த சாக்கிரமண்ட், அந்த நேரத்தில் அவன் தன்னைத்தான் சோதித்து அறிந்து தேவனோடு ஏற்பட்ட பிளவையும் தன் சக விசுவாசிகளோடு ஏற்பட்டிருக்கும் பிளவையும் சரி செய்து கொண்டு ஐக்கியத்திலே பங்குள்ள தேவன் கொடுத்திருக்கும் சாக்கிரமண்ட் தான் இது. இந்த சாக்கிரமண்ட் மூலம் தம்முடைய பிள்ளைகள் தன்னோடும் சக விசுவாசிகளோடும் ஐக்கியப்படவே தேவன் இப்பூலகத்திலே தம்முடைய சபையை மனவாட்டியாய் வைத்திருக்கிறார். எந்த தம் சபை இப்பூலகத்தில் வைத்து சென்றிருக்கிறார்? அசம்பிளி ஆஃப் காடையாம் அல்லது சிஎஸ்ஐயா, லுத்தரையா, மெத்தடிஸ்டியா, ஃபுல் காஸ்பல், ஆஃப் காஸ்பல், பெண்டகாஸ்டல் அல்ல. அல்ல. வேதத்தில் எங்காவது இது பவுலுடைய சபை, இது பேதுருடைய சபை, இது யாக்கோபுடைய சபை, இது அப்பல்லோவின் சபை, இது யோவானின் சபை என்று நாம் காண்கிறோமா? அல்ல. வேதத்தில் நாம் பார்ப்பதெல்லாம் தேவனின் சபை என்று நாம் பார்க்கலாம், கிறிஸ்துவின் சபை என்று பார்க்கலாம், கிறிஸ்துவின் சரீரம் என்று பார்க்கலாம், முதற்பேராளர்களின் பேரெழுதப்பட்ட சங்கம் என்று நாம் வேதத்திலே சபை குறித்து பார்க்கிறோம். ஆனால் மனிதன் எப்பொழுதுமே அவனுக்குள்ளாக ஒரு பிரிவை உண்டாக்கும் குணம் இருப்பதினாலே ஆரம்ப காலத்திலே பவுலப்போஸ் தோற்றுவித்த அந்த முதல் சபையில் தானே இந்த பிரிவினைகள் வந்ததை நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 11, 1 கொரிந்தியர் 1:12-13, 1 கொரிந்தியர் 1:12-13. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் 13 கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான், பவுலின் நாமத்தினாலேயா ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? அழகாக பவுல் சபையுடைய முக்கியத்துவத்தை கொடுப்பதை நாம் இங்கு பார்க்கிறோம். கிறிஸ்துவா பிரிந்திருக்கிறார், பவுலா உங்களுக்காக சிலுவையில அறையப்பட்டான் என்று கிறிஸ்துவை முன்வைக்கும் காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் வசனம் 10 ஒரு நல்ல புத்தி கொடுக்கிறாரை வாசிக்க கேட்போம். வசனம் 10, சகோதரரே, நீங்கள் எல்லோரும் ஒரே காரியத்தை பேசவும், பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று. தீமோத்தேயு ஸ்மித் என்ற ஒரு போதகர் இந்த குழப்பத்தை, இந்த பிரிவினைகளை உணர்த்துவிக்கு 1500 பேர் அடங்கிய தம்முடைய திருச்சபையிலே அவர் சொல்ல சொன்னாராம். நீங்கள் ஒவ்வொரு நினைத்துக் கொள்ளுங்கள், நான் 1, 2, 3 என்று சொல்லுவேன். அந்த 3 என்று சொல்லி முடித்தவிடம் நீங்கள் எந்தெந்த பேக்ரவுண்டிலே, நீங்கள் மெத்தடிஸ்ட்லேருந்து வந்தால் மெத்தடிஸ்ட், லுத்தரன் இருந்தால் லுத்தரன், கேத்தலிக் இருந்தால் கேத்தலிக், சால்வேஷன் இருந்தால் சால்வேஷன் ஆர்மி, சிஎஸ்சி, ஒவ்வொரு சீசன் இந்தியாவில் அது ஃபாரினில் ஏற்பட்ட காரியம் ஒவ்வொன்றாக சொல்ல சொன்னார். 1, 2, 3 என்று சொல்லதும் ஒரே கூச்சல் குழப்பம். ஒவ்வொரு வேறு வேறு டினாமினேஷன் சொல்கிறார்கள். அது முடித்து விட்டு அமைதியான ஒருபாடு, சத்தம் அமர்ந்த ஒருபாடு, இப்பொழுது நான் மீண்டுமாக 1, 2, 3 என்று சொல்லும் பொழுது இயேசு என்ற வார்த்தையை மட்டும் சொல்லுங்கள் என்றார். என்ன ஒரு இனிமை, என்ன ஒரு இனிமை!
ஆம், இயேசுவை காண்பிக்கும் சபையாகத்தான் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆம், அதனால தான் அந்த பாடல் அருமையான ஒரு பாடல். வானிலும் பூமியிலும் மேலான நாமம் வானாதி வானவர் இயேசுவின் நாமம் இனிதான நாமம். இப்பேற்பட்ட வல்லமுள்ள இனிதான நாமம் ஒன்றை உயர்த்தும் அங்கமாகத்தான் இந்த மனவாட்டியாக சபை இருக்க வேண்டும் என்று தவிர ஸ்தாபனத்தை உயர்த்துவதாக அது இருக்கக்கூடாது. தனிநபர் துதிபாடம் ஹீரோ வர்ஷிப்ஸும் சபையாக அது இருக்கக்கூடாது. சடங்காச்சாரத்தில் மூழ்கி கட்டளைகளுக்குள்ளாக சென்றுவிட்டு சபையாக அது இருக்கக்கூடாது. கடமைக்காக கூடும் ஏதோ வந்து போகும் ஒரு சபையாக அது மாறிவிடக்கூடாது. தனக்கென்று சொந்த ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படும் மக்களுடைய கூடாரமாக சபை மாறிவிடக்கூடாது. ஒரு சோர்ந்து போன ஆத்மா காயம் கட்டப்படுவதற்காக அது இங்கு வரும் பொழுது தேவனுடைய ஆறுதலை சமாதானத்தை அதங்க கண்டு கொண்டு அது தேற்றப்பட்டு காயம் கட்டப்பட்டு உன்னத மன்னாவால் போஷிக்கப்பட்டு திருப்தியாக இங்கிருந்து போகாத பட்சத்திலே எல்லாம் வீண். உச்சிதமான கோதுமையினால் அது போஷிக்கப்பட்டு கண்மனை தேடினால் அது போஷிக்கப்படாவிட்டால் எல்லாம் வீண். ஒரே ஆவினால் தாகம் தீர்க்கப்படாவிட்டால் நமக்கு கூடியிருப்பது வீண், தேவனை ஆராதிப்பது வீண் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. இன்று ஒரு சபையில் ஒரு ஆராதனை நேரத்திலோ ஒரு போத ஊழியத்தை குறித்தோ ஆகா ஓஹோ என்று நாம் பேசலாம். அது சிறிய சபையாக இருக்கலாம் அல்லது மெகா சபையாக இருக்கலாம். தேவன் வெளித்தோற்றத்தை கண்டு பாராட்டுகிறவர் அல்ல. மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ உள்ளத்தை பார்க்கிறான். வெளிப்படுத்தல் 2 மற்றும் 3 அதிகாரத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டு நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கு தன்னுடைய ஆசியா மைனர் இருந்த 7 சபைகளுக்கு தன்னுடைய தூதன் மூலமாக அவர் சொல்லும் சத்தியத்தை எச்சரிப்பை நான் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு சபைக்கு எழுதும் பொழுது நீங்கள் கேர்ஃபுல்லாக வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்ற ஒவ்வொரு சபைக்கும் அங்கு ஆவியானவர் சொல்வதை நாம் காண முடியும். இந்த காலை நேரத்திலே நாம் வெளிப்படுத்தல் 2 அதிகாரத்திலே 1 முதல் 7 குறிக்கப்பட்டுள்ள எபேசு சபை குறித்து சபைக்கு தேவன் கொடுத்த எச்சரிப்பை நாம் தியானிக்க இருக்கிறோம். இங்கு சபைக்குத்தானே என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளாது, நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்ற வசனத்தின்படி இது ஒவ்வொருவரும் நான் தான் அந்த சபை என்ற கருத்தோடு அதை ஏற்றுக்கொள்வோம் என்றால் அதை மிகவும் சிறப்பாக இருக்கும். இந்த எபேசு சபைக்கு தன்னுடைய செய்தியை கிறிஸ்து பகிர்ந்து கொள்ளும் பொழுது முதலில் நீங்கள் பார்க்கும் பொழுது அதை பாராட்டுவதை நாம் காண முடியும். முதல் வசனங்களிலே எம்மாட்டு பாராட்டுகிறார்? நீ பிரயாசப்படுகிற சபை, நீ பொறுமை உள்ள சபை, நீ பொல்லாதவர்களை சகிக்கக்கூடாத குணத்தை உடைய சபை, கள்ள போதகளை நீ வெறுக்கிற ஒரு சபை, கிறிஸ்துவுக்காக இடைவிடாமல் பிரயாசப்படுகிற சபை என்று அநேக காரியங்களை குறித்து அங்கு பாராட்டுவதை நாம் பார்க்கிறோம். இன்று கூட வெளியிலே இருந்து பார்ப்பவர்கள் நம்முடைய வெளிப்புறமான பக்தியை இவரை போலவா இருக்க வேண்டும், இந்த சகோதரியை போலவா இருக்க வேண்டும், என்ன ஜெபம், என்ன வேத வாசிப்பு, என்ன உபாசம், ஜெபத்தை குறித்து என்றால் வாஞ்சை, ஆவியான அபிஷேகப்பட்டினா வாஞ்சை, ஊழியம் என்றால் ஓடுகிறார், ஆத்துவமில் கரிசனை கொள்கிறார் என்றெல்லாம் சொல்லலாம். உண்மைதான். ஆனால் சங்கீதக்காரனாகிய தாவீது குறிப்பிடுவது போல் நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறியும் தேவன், நம்முடைய மொழிகளெல்லாம் தெரிந்த தேவன், நம் உள்ளத்தின் காரியங்களை அறிந்த தேவன் வெளிப்புறமாக அவர் பார்க்கிறதுனால, அவர் உள்ளத்தை காண்கிறதுனால he knows each and every of our move, நம்முடைய நடவடிக்கைகள் ஒவ்வொன்றையும் அறிந்திருக்கிறார். நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய உள்ளான காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். எதற்காக நாம் ஓடுகிறோம்? வேறு பிரஸ்தாபத்திற்கா அல்லது நானும் ஒரு ஊழியத்தில் இருக்கின்ற காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவா அல்லது எதிர்காலத்திலே எனக்கு ஒரு கூட்டத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு காரியத்திற்கா? மிகவும் கவனம், மிகவும் கவனம். தேவன் உள்ளத்தை காணும் தேவனாக இருக்கிறார். அவ்வாறு சொல்லும் பொழுது சில காரியங்களை
அவர் சொல்வதைத்தான் அந்த காலை நேரத்தில் நாம் இந்த எபேசு சபைக்கு தேவன் கொடுத்த அந்த எச்சரிப்பான காரியங்களை நாம் காலை நேரத்தில் நாம் தியானிக்க இருக்கிறோம். இவ்வாறு ஊழியத்திலே இந்த அருமையான சபை சொல்லப்பட்ட பாராட்டுகள் எல்லாம் மிக சிறப்பான பாராட்டுகள். ஆனால் உள்ளே இருக்கும் காரியத்தை காண்கிறார். வெளியே நம்ம சபை பத்தி பேசலாம், நம்மை பத்தி பேசலாம், ஆனால் உள்ளான நிலைமையிலாகிறது. முதலாவது குறை, வசனம் 4. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகிலும் ஆதில் நீ கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று குறை உண்டு. நன்கு கவனிக்கும். பிரயாசப்பட்ட சபை, பாராட்டுக்குரிய சபை, ஆனாலோ குறை. இது பெரிய பாவத்தை எபேசு செய்யவில்லை, மாறாக தெய்வீக அன்பு சபை மக்களுடைய ஜீவியத்திலிருந்து மாற்றப்பட்டது. அப்படியே சபை கொடிவதல் ஏதோ ஒரு பேரளவுக்கு சென்று விட்டது. இன்று நடு சபையின் அல்லது நம்ம சொந்த விசுவாச ஜீவியத்தின் நிலையாக கூட இது இருக்கலாம். அழகான இந்த ஆலயத்திலே சகல வசதிகளுடன் அமர்ந்திருக்கிறோம். லைட்டிங், ஏர் கண்டிஷன், வீடியோ, ஆடியோ, லைவ் பிராட்காஸ்டிங், அழகான பாடல் குழுக்கள் மிக சிறப்பாக வெளியில் இருந்து பார்க்கலாம். அனைத்தும் இருக்கலாம். தனிப்பட்ட ஜீவிதத்திலே வேத வாசிப்பு, ஜெபம், சபை கூடுவதல், உபாசனம், ஊழியம் அனைத்தும் காணப்படலாம். இவள் அனைத்தும் இருந்தும் கிறிஸ்துவின் மீதும் உடன் விசுவாசின் மீதும் ஒரு மாயமற்ற ஒரு அன்பு காணப்படாவிட்டால் இவைகள் அனைத்தும் வீண் வீண். ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு விசுவாசியும் ஆரம்ப காலகட்டத்தில் உண்மை உள்ளாகத்தான் இருப்பார்கள். நல்ல நோக்கத்தோடு தான் சபை ஆரம்பித்திருக்கும். நல்ல நோக்கத்தோடு தான் கிறிஸ்துவை வந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல, நாட்கள் ஆண்டுகளாக கடந்து செல்ல செல்ல எல்லாமே சபையின் ஊழியத்தில, விசுவாச ஜீவியத்தில், தனிப்பட்ட வாழ்வில் சுகமாக பெர்ஃபெக்டாக நடந்து சென்று கொண்டிருக்கும் இல்லை, அங்குதான் ஆபத்து காத்து கொண்டிருக்கிறது. அங்குதான் ஒரு கண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது. அநேக ஜீவத்தில் சபைக்காக இருக்கட்டும், உடைய தனிப்பட்ட ஜீவமாக இருக்கட்டும், இது ஏற்பட சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆதி அன்பு தனிந்து போதால் என்ற காரியம் மிகவும் பரிதாபமான ஒரு காரியம். ஆதி அன்பு என்றால் என்ன? எல்லாருக்கும் தெரிந்ததான், நம் பழகப்பட்டு கடந்து வந்த வயதுதான். ஒரு காதலனோ ஒரு காதலியோ அல்லது புதிதாக திருமணமாக பிள்ளைகளோ சந்திக்கும் பொழுது எவ்வாறு இல்லது சிந்தனையில 24 மணி நேரம் அவருடைய நினைவு. போனில் பேசவோ அல்லது நேரில் பேச சந்தர்ப்பம் கேட்டால் மணிக்கணக்காக பேச்சு. என்ன பேசுகிறான்னு தெரியாத பேச்சு. அவனுடைய சத்தத்தை, அவளுடைய சத்தத்தை கேட்டது ஒரு பரவசம். அவளை தொட்டதும் ஒரு இன்பம். சரியாக பேசக்கூட வராது, ஆனால் கவிதை எழுத முடியும். உண்மை, இதெல்லாம் உண்மை. ஜஸ்ட் இட் இஸ் பிராக்டிகல், இட் இஸ் ட்ரூத். நம்ம சிரித்தாலும் இல்லாவிட்டாலும் இது இஸ் ஆல் ஃபேக்ட். மற்ற ஒருவருக்காக எந்த ஒரு தியாகத்தையும் செய்வதற்கு ஆயத்தம். தன்னுடைய தகுதிக்கு மேலான ஒரு பரிசை வாங்கி கொடுத்து அவளை மகிழ்க்கவே வேண்டும் என்ற காரியங்கள். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல திருமணத்தில் அவள் ஈடுபட்டு திருமண பந்தங்கள் வந்து குடும்ப பாரங்கள் செல்லும் பொழுது நிலைமையை நான் சொல்ல தேவையில்லை, நீங்களே நன்று அறிவீர்கள். நாம் பார்த்த ஆரம்ப காலத்தில் காணப்பட்ட அனைத்துக்கும் மாறாக அது இருக்கும். இதற்கு கிறிஸ்தவ ஜீவித்திற்கு என்ன தொடர்பு என்று கேட்கிறீர்களா? ரட்சிக்கப்பட்ட புதில, கிறிஸ்துவை முதன்மையாக சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட புதில நம் இதயம் எம்மட்டுமாக கொழுந்து விட்டு எறிவதாக இருந்தது. நாளடைவில் ஒரு மாற்றம், பேச்சு ஒரு மாற்றம். அந்த ஆரம்ப காலத்தில் இருக்கிறதை காணுங்க பொழுது அனலாக இருக்கும், இருதயம் கொழுந்து விட்டு எரியும். நடையில் ஒரு மாற்றம்,
பேச்சில் ஒரு மாற்றம் இருக்கும், சிந்தனையில் ஒரு மாற்றம், கிரியில் ஒரு மாற்றம். பழையவர்கள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற அனுபவம். வேதம் தேனிட்ட பணியாரத்தை போல இருக்கும். ஜெப நேரத்தில் தேவனோடு மணிக்கணக்காக செலவிட்டு அன்பான தொடுதலை உணர்வரைக்கும் அவரை ஆராதித்த நேர்கள் உண்டு. அப்பா, டாடி, தாப்பனே என்று உள்ளான அன்பிலான் நிறைந்து அவரோட